திரியின்றி எரியும் தீபம் இன்றைக்கும் நம்மாழ்வார் ஐயா ஏற்றி வைத்த அந்த அறிவு தீபம் எந்த திரியும் இன்றி எல்லோரு மனதிலும் எரிந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு பேர் தான் வாழ்க்கை. ஐயா தான் சொன்னாரு, டே தண்ணிய பூமியை தோண்டி எடுக்காதீங்கடா, அதை வானத்திலிருந்து வரவைங்கடான்னு. தண்ணிய பூமியை தோண்டி எடுக்காதீங்க, அதை வானத்திலிருந்து வரவைங்க. நீ இந்த இயற்கைக்கு சரியா பண்ணேன்னா இந்த இயற்கையை உனக்கு சரியா பண்ணும், இல்லைன்னா சரியா பண்ணும். நம்மாழ்வார் ஐயா என்ன பல கோடி சம்பாதிச்சுட்ட போனாருன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி ரன் பண்ணாரா, இல்லை உலகம் முழுக்க சொத்து வாங்கி போட்டிருக்காரா, இல்லை தமிழ்நாடு முழுக்க பண்ணை தோப்புகளை வாங்கி போட்டிருக்காரா? உலகம் முழுக்க எது நல்லது எதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு விதைச்சிட்டு அந்த மனுஷன் விதையா போயிருக்கார். அவர் தான் சொன்னாரு, நம்மாழ்வார் ஐயா சொன்னாரு, விவசாயம் என்பது வியாபாரம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. நீ எவ்வளவு சீக்கிரம் விதைச்சு அறுவடை பண்ணி விற்கலான்னு பார்க்காத, எப்படி அவனை சாப்பிட வைக்கணும்னு யோசினார். வியாபாரமா பார்க்காத விவசாயத்தன்னார். இதனுடைய பலன் எப்படி கிடைச்சதுன்னா, இல்வான்னு ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்வீடன் நாட்டில இருந்து வந்திருந்தாங்க. அவங்க நாட்டில் ஸ்வீடனோட தலைநகரில் அங்கே இருக்கிற ஒரு கல்லூரியில், ஸ்டாக்ஹோம் ஸ்வீடனோட கேபிட்டல் தலைநகரம், அங்கே இருக்கிற ஒரு கல்லூரியில் படிக்கிறவங்க சுற்றுச்சூழல் மற்றும் சகோதரத்துவம் சார்ந்த படிப்பு, அந்த படிப்பை படிச்சுட்டு இருக்க அந்த சகோதரிகள் இங்கே வராங்க. அவங்க நாட்டுப்படி 3 வருஷ படிப்பில் 2 வருஷம் அங்கே படிக்கணும், 1 வருஷம் இங்கே படிக்கணும். நம்மாழ்வார் தொடங்கிய குடும்பம் அமைப்பு மூலமாக இங்கே கற்றுக்க வராங்க. இங்கே கற்றுக்கிறாங்க 1 வருஷம் படிப்பை முடிச்சுட்டு அந்த இல்வா என்கிற அந்த சகோதரி சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? இது நாள் வரை நாங்கள் சாப்பிட்டது உணவு அல்ல விஷம் என்று சொன்னார். இங்கே வந்த பிறகுதான் எது உணவு என்று அறிந்து கொண்டோம். கரெக்டா? திரியின்றி எரியும் தீபம் இன்றைக்கும் நம்மாழ்வார் ஐயா ஏற்றி வைத்த அந்த அறிவு தீபம் எந்த திரியும் இன்றி எல்லோரு மனதிலும் எரிந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு பேர் தான் வாழ்க்கை. ஐயா தான் சொன்னாரு, டே தண்ணிய பூமியை தோண்டி எடுக்காதீங்கடா, அதை வானத்திலிருந்து வரவைங்கடான்னு. தண்ணிய பூமியை தோண்டி எடுக்காதீங்க, அதை வானத்திலிருந்து வரவீங்க. நீ இந்த இயற்கைக்கு சரியா பண்ணேன்னா இந்த இயற்கையை உனக்கு சரியா பண்ணும், இல்லைன்னா சரியா பண்ணும். சொல்றோம்ல, தை பிறந்தெல்லாம் இவ்வளோ குளிர் பார்த்ததே இல்லை. நீ புடுங்கின புடுங்குக்கு மரத்தை இந்த குளிர் வரதான் செய்யும். எங்க ஊர்ல எல்லாம் இப்படி மழை வந்து பார்த்ததே இல்லை. மழையே நம்ம ஊர்ல வராது, வந்தா இதுக்கு மேல வராதுங்கிற அளவுக்கு வரும். இனிமேல் உலகம் இப்படிதான் இருக்கும். ஏன்? நாம விதைச்சது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நினைச்சது முளைக்காது, விதைச்சது தான் முளைக்கும். ஒரே ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை இந்த மண்ணு கிட்ட அப்படி தூக்கி போட்டோம்னா இந்த மண் விடுகிற சாபத்தில் ஒரு சிறிய பங்கு நமக்கு சொந்தம்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு ஒயர் கூடையில் போயிட்டு இருந்ததா? கரெக்டா? பார்சல்லாம் முதல்ல எப்படிங்க போய் வாங்கிட்டு வருவோம்? ஹோட்டலில், தூக்குச்சட்டியில், டிஃபன் பாக்ஸில், மந்தார இலையில், வாழை இலையில் இட்லி கட்டி கொடுப்பாங்க, பாக்கு மட்டையில் கொடுப்பாங்க. அந்த வாழை இலையில் சுட சுட இட்லி கட்டி கொடுத்தோன்னே அந்த 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 பொட்டலத்தை பிரிப்போம் பாருங்க. அந்த இலையை கட்டுறதுக்கு இப்பெல்லாம் போட்டு ரப்பர் பேண்டை போட்டு தூக்குல தொங்க விடுறான் பாருங்க. சாம்பார் பேக்கெட்டை பிரிக்கவே முடியாது. பசியில் உட்காந்துங்க ரப்பர் பேண்ட் பிரிக்கிறதுக்குள்ள நீ செத்துருவ. ஒய்யால கொலவரியில் போட்டிருப்பான் பேண்டை. எப்படி வரல? அண்ணெல்லாம் சுத்தி சுத்தி மண்டை கண்டு போய் படுத்த பிறகு அக்கா ஊட்டி விட்டுருக்கு.
பழைய காலத்தில் இலைய கட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? வாழை நாறு, அந்த வாழை அந்த அந்த இடத்துல சர்ன்னு இப்படி உரிப்பாங்க, கட்டுவாங்க, கொடுப்பாங்க. எல்லாமே இயற்கையாக இருந்ததா? உடம்பு ஆரோக்கியமாக இருந்துச்சா? 80 வயசு 90 வயசு பாட்டிங்கன்னா கிராமத்து பக்கம் அதே நிலத்துக்கு போயிட்டு அது கூலி வேலை பார்த்துட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கு. 20 வயசு பையன் உட்காந்தா எந்திரிக்க முடியல, இடுப்பு பிடிக்குதுன்னு டாக்டர்கிட்ட இருக்கான். ஏன்டா பிடிக்குதுன்னா, நீ பிடிச்ச புடி அப்படி அங்கங்கே பிடிக்குது. வாழ்க்கை முறை எப்படி? நம்மளோட என்ன சொன்னார்? அவ்வளோதான் சார். இந்த வாழ்க்கையில் நாம ரொம்ப ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு இந்த மண்ணுக்காக மனிதர்களுக்காக போராடிய மனிதர்கள் தான் திரியின்றி எரிகிற தீபங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பெங்களூர் போயிருக்கேன். பெங்களூர் போயிட்டு ஒசூர் போகிறேன். ஒசூரில் சிவராத்திரி பூஜை கலந்துக்கிறதுக்காக போகிறேன். என்னுடைய நண்பர்கள் வந்து ஓ மை காட் அப்படின்னு ஒரு ஆப் லான்ச் பண்ணாங்க. அதுக்கு சிவராத்திரி பூஜை ஒன்று வச்சாங்க. அதுக்காக நான் போயிருந்தேன். அந்த போகிற வழியில் ஒரு கிராமத்து வழியில் போகிறேன். சிறிய சிறிய குழிகளாக இருக்குண்ணே. அந்த சின்ன சின்ன குழியை ஏதோ ஒரு மனுஷன் சைக்கிளில் ஜல்லி அள்ளிட்டு வந்து உள்ளுக்குள்ளே போட்டு மூடி சரி பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த சமுதாயம் குழிகளால் நிறைந்த சமுதாயம்தான். ஆனால் அதை நிரப்புவதற்கு ஒரு நல்ல மனிதன் எங்கேயோ உலவிக் கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏன், என்ன வேலை அவனுக்கு? யார் அவரு? அந்த அந்த குழிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். அவர் தவறி விழுந்திருக்கலாம். அவர் தலைமுறை தவறி விழுந்திருக்கலாம். யாருமே விழலைனா கூட யாரும் விழக்கூடாதுன்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். மிகப்பெரிய மனிதர்கள் மட்டும் திரியின்றி எரிகின்ற தீபங்கள் அல்ல. அடுத்த மனிதனுக்காக, இந்த மண்ணுக்காக, இயற்கைக்காக யார் யாரெல்லாம் யோசிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே திரியின்றி எரிகின்ற தீபங்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆக போகுது. பேச்சினுடைய நிறைவாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அன்பு தாய், மர தேவதை என்று அந்த மக்களால், சமூக மக்களால் பாராட்டப்படுகிற ஒரு உள்ளம், வனங்களின் களஞ்சியம் என்று இயற்கை ஆர்வலர்களால் பாராட்டப்பட்ட ஒரு வயதான தாய், துளசி கவுடான்னு அவங்க பேர். பேர் என்னங்க? துளசி கவுடா. கர்நாடகாவில் அங்கோலா அந்த பகுதியில் ஹொன்னாலி அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்த ஒரு தாய். அவங்க ஏழ்மையான குடும்பம். 3 வயசில் அப்பா இறந்துடுறார். 12 வயசில் கல்யாணம். கொஞ்ச நாள்லேயே புருஷன் இறந்துடுறார். அப்புறம் அம்மா சகோதரிகளோட வேலை பார்க்குறாங்க. கர்நாடகாவில் வனப்பகுதியில் தினக்கூலியாக வேலைக்கு போகிறாங்க. பாத்தி கட்டி விதைகள் விதைச்சு வளருது இல்லை, அந்த விதைகளை பாதுகாக்கிற பணி துளசி கவுடாக்கு, துளசி அம்மாவுக்கு. அந்த அம்மா விதைகளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல மெத்த படிச்சுட்டு வேலைக்கு வந்தவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம், தரமான விதைகளை உருவாக்குகிற தாய் மரங்களை துளசி கவுடா மட்டுமே தெரியும். அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆச்சரியப்பட்டு போனாங்க அத்தனை பேரும். அந்த அம்மாவுக்கு 80 இறந்துட்டாங்க, தவறிட்டாங்க. அந்த அம்மா 80 வயசுக்கு மேலே. எப்போ சரியா பிறந்தாங்க கூட அவங்களுக்கு தெரியல. எவ்வளோ மரங்கள் நட்டாங்கன்னு தெரியல. எவ்வளோ மரங்கள் நட்டிருப்பீங்கன்னு அந்த அம்மா கேட்டதுக்கு, தெரியலப்பா, நடுறது மட்டும் என் வேலை, வளர்க்குறது தான் என் வேலை, கணக்கு வச்சுக்கிறது என் வேலை இல்லைன்னு அந்த அம்மா. இயற்கை ஆர்வலர்கள் சொன்னாங்க, அந்த அம்மா இந்த பகுதியில் நட்டு வளர்த்த மரங்களின் எண்ணிக்கை 40,000 என்று சொன்னார்கள். ஒரே ஒரு தனி மனுஷி. யோசிச்சு பாருங்க, ஒரு தனி மனுஷியால ஒரு காட்டை உருவாக்க முடியும்னா நாம ஒரு மரத்தை நட்டு வளர்க்க முடியாதா? ஒவ்வொருத்தரும் ஒரே ஒரு மரத்தை நட்டு வளர்க்க முடியாதா? பண்ணலாம்ல. அந்த அம்மா சொன்னாங்க, பத்மஸ்ரீ விருது வாங்கினாங்க. இந்த துளசி கவுடா மாதிரி, மரியாதைக்குரிய அனாதைகளின் தாய் சிந்தம்மா மாதிரி, நம்மாழ்வார் ஐயா மாதிரி, மரியாதைக்குரிய அன்பு சகோதரி மது மஞ்சரி மாதிரி, பெயர் தெரியாமல், ஊர் தெரியாமல், நம் பார்வைக்கே படாமல் இந்த மண்ணுக்காக போராடுகிற 1000 உள்ளங்கள் இருக்கிற பூமி இந்த பூமி. ஏன் இந்தியா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேராலும் மதிக்கப்படுகிற பூமியாக இருக்கிறது என்றால்,
இந்த நாட்டில் இருக்கிற நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்கள் மாதிரி உலகத்தில் வேறு எங்கும் இல்லை என்று நம்புங்கள். நம்ம நாட்டை பற்றி எவ்வளவோ கிண்டல் பண்ணலாம், நகைச்சுவை சொல்லலாம், நாங்களே சொல்லுவோம். ஆனால் இந்த நாடு மாதிரி ஒரு சிறந்த நாடு எதுவுமே இல்லை. நம்ம மொழி மாதிரி ஒரு சிறந்த மொழி எதுவுமே இல்லை. மகாகவி பாரதி 1915 வருஷம் புதுச்சேரியில் இருக்கிறப்ப அவருக்கு உதவி செய்த பரளி சு நெல்லையப்பருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தை அப்படியே அந்த கடிதத்தில் நிறைய இருக்கு. அது ஒரு விஷயத்தை எழுதுறேன். ஏன் தமிழ் மொழியை பேசுறப்ப நாளைக்கு பள்ளிக்கூடம் இருக்கு, எல்லா குடும்பத்தோட குழந்தைகளோட வந்திருக்கீங்க, இவ்வளோ பேர் உட்காந்து கேட்குறீங்க, இந்த நேரத்தில் உட்காந்து கேட்குறீங்க. ஏன்னா நம் தாய்மொழியான தமிழுக்கு இருக்கிற ஆற்றல் மாதிரி, சுவை மாதிரி, வரலாறு மாதிரி உலகத்தில் வேறு எந்த மொழிக்கும் இல்லை என்று நம்புங்கள். அண்மையில் எகிப்தில் பிரமிடுகளில் சிகை கொற்றன்கிற வார்த்தை வந்ததுன்னு உலகமே கொண்டாடுது. கண்டுபிடிச்சது நம்ம அறிஞர்கள் கண்டுபிடிச்சது ஒத்துக்க மாட்டாங்க. வெளிநாட்டை சேர்ந்த 2 அறிஞர்கள் கண்டுபிடிச்சாங்க. பொருணை நாகரிகம், கீழடி நாகரிகம் எல்லாமே தமிழர்களுடைய பெருமையை பறைசாற்றுகிறது. பாரதி எழுதுறாரு, கவனமா கேளுங்க. அந்த மனுஷன் பரளி சு நெல்லையப்பருக்கு எழுதுறாரு, உனது கடிதம் கிடைத்தது. குழந்தைக்கு உடம்பு செம்மை இல்லாமல் இருந்தபடியால் உடனே ஜவாப் எழுத முடியல, பதில் கடிதம் எழுத முடியல. குழந்தை புதிய உயிர் கொண்டது. இன்று உன் விலாசத்துக்கு நாட்டு பாட்டுகள் அனுப்பி வைக்கிறேன். உன்னோட அட்ரஸ்க்கு நான் எழுதின நாட்டு பாடல்களை அனுப்பி வைக்கிறேன். அவற்றை பகுதி பகுதியாக பிரித்து உனது பத்திரிகையிலும் ஞானபானுவிலும் பிரசுரம் செய்திடுக. புதுமை பெண் என்று ஒரு பாட்டு அனுப்புகிறேன். அதை தவறாமல் உடனே அச்சிட்டு வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்கேனும் எவ்வளோ பெரிய மகாகவி, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, செத்து பொழைச்சி வந்திருக்கு, அதுக்கப்புறம் கடிதம் எழுதியிருக்காரு. கடிதம் எழுதினது பரளி சு நெல்லையப்பருக்கு, தம்பின்னு உரிமையோடு கூப்பிடுகிற ஒரே ஒரு உள்ளம். அது அவர் எழுதுகிறாரு, எங்கேனும் எப்படி ஏனும் பணம் கண்டுபிடித்து ஒரு நண்பன் பெயரால் நமக்கு அனுப்புக தம்பி. பணத்தை எப்படியாவது அமிச்சிட்றா தம்பி. பாரதி எங்கு நிற்கிறான் என்றால் அடுத்து வரப்போகிற இந்த வரியில்தான் பாரதி வாழ்கிறான். உனக்கேனடா இது கடமை என்று தோன்றவில்லை, உனக்கேனடா இது கடமை என்று தோன்றவில்லை, உனக்கேண்டா அந்த தலைவிதி அப்படின்னு எனக்கு தெரியல, நீ வாழ்க, உனது அன்புள்ள மகாகவி பாரதி. இதே பாரதி தான் செல்லம்மாள் எழுதிய கடிதத்தில் எழுதினாரு, மனசு கஷ்டப்படுறப்பெல்லாம் தமிழ் எடுத்து படினார். ஒரு கவிதை அதை செய்யும், இலக்கியம் அதை செய்யும், ஒரு கதை உங்கள் வாழ்க்கையோடு உங்களை தொடர்புபடுத்தும், ஒரு நாவல் அதில் வருகிற ஒரு கதாபாத்திரம் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக நெருக்கமாக இருக்கும். என் அன்பு தோழமைகளே, வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாசிக்கிற பொழுது மட்டும்தான் உலகத்தை நேசிக்கவும் கற்றுக்கொள்வீர்கள். வாசிப்பு தான் நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு அடையாளம் காட்டும். வாசிப்பு தான் நாம் எல்லோரும் சமம் என்பதை மறுபடியும் மறுபடியும் நம் மண்டை மேல் அடித்து சொல்லும். வாசிப்பு தான் இந்த உலகத்தில் யாரும் மேலுமல்ல கீழுமல்ல என்பதை உணர்த்தும். வாசிப்பு தான் மனிதனாக பிறந்த நம்மை மனிதனாகவே அடையாளம் காட்டும். வாசிப்போம், உலக உயிர்களை நேசிப்போம். இந்த அருமையான வாய்ப்பிற்கு என் இதயம் நிறைந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம்.